எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வி ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடகு வைத்த நகைகளை மீட்க முடியலை, வெற்றிலையில் தாந்திரிக பரிகாரம் ரகசியமாக செய்யுங்கள், நகைகள் உடனே வீட்டுக்கு வந்து சேரும், மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நம்மளால் இப்போ நகை வாங்க முடியலை. ஏன்னா 1,00,000க்கு மேலே தாண்டிடுச்சு நகையோட விலை. முன்ன இருந்ததுக்கு 1,50,000 இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. இருந்தாலும் இந்த நகை விலை ஏறதுலேருந்து என்னால் 1 கிராம் கூட மாதத்துக்கு எடுக்க முடியலம்மா. ஏன்னா 1 கிராம் கிட்டத்தட்ட 14,000 வந்து போகுது. அந்த 1 கிராம் சேர்ப்பேன், மாதம் ஒரு தடவையாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது சேர்ப்பேன், அது கூட இப்போ என்னால் சேர்க்க முடியலம்மா அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே அடகு வைத்த நகைகளாவது நம்ம வீட்டுக்கு வந்து சேர வேண்டும்ன்ற வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும். அந்த நகை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட சரி தான், அதை கொண்டு போய் முதல்ல நகை மேலே கட்டிட்டு வாங்க. அடகு வைத்த நகை மேலே கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகைகளை மீட்டிட்டு வாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு நகையை திரும்ப வாங்கிட்டு திரும்பி அந்த கொஞ்சம் நகையை எடுத்துக்கிட்டு மீதி நகையை அடகு வச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த நகைகள் நம்ம வீட்டுக்கு வர வர நகைகள் தான் நகைகளை ஈர்க்கும். சரி, இதுக்கு ஒரு அருமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் வெற்றிலையில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இது கூட என்னால் செய்ய முடியலமா, நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான், ஆனால் என்னால் அது கூட செய்ய முடியலமான்றவங்களுக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகும், செலவு குறையும். வீண் விரைய செலவு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த பணத்தை எடுத்தே வைக்க முடியலன்றவங்களுக்கு இதெல்லாம் குறையும் நம்ம வீட்டில் இதை செய்யும் பொழுது. இது எப்போ செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யுங்கப்பா. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இது காலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிக மிக நம்பிக்கையோட, முழு நம்பிக்கை, இதை நான் செய்கிறேன், எனக்கு இன்றைக்கி இந்த நகை என் வீட்டுக்கு, அடகு வைத்த நகை என் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையில் இதை செய்யுங்க. நான் முதல்ல ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்திருக்கேன், கண்ணாடி பவுலு. நீங்கள் அது கண்ணாடி கிண்ணம் இருந்தால் ஓகே தான். இதெல்லாம் 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிருச்சு. இது நிறைய இப்போ நம்ம வீட்டில் இருக்குதும் கூட, எல்லார் வீட்லேயுமே. அப்படி கண்ணாடி பவுல் இல்லாதவங்க ஒரு மண் அகல் விளக்கு பெருசாக எடுத்துக்கிட்டு அதில் இதை செய்யலாம். கல்லுப்பு எங்கெல்லாம் இருக்குதோ, கல்லுப்பை வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அங்கே ரெட்டிப்பு பலன். கல்லுப்பு மகாலட்சுமியின் இருப்பிடம், மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம். அதனால் அந்த இடத்துல நமக்கு நல்ல அதீத ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான ஆற்றல், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவி நம்மளுக்கு நல்லதே நடக்கும். சரி, அதுக்கு மேலே மஞ்சள் தூள், இந்த கல்லுப்பு மஞ்சள் தூளும் சேருமிடம் மங்களகரம் பெருகும். இதை நம்ம செய்ய செய்ய நிச்சயமாக சொல்கிறேங்க, அடகு வைத்த நகை கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேரும். கொஞ்சமாவது நீங்கள் வந்து அப்புறம் பார்ப்பீங்க பாருங்களேன். ஒரு நாள் நான் செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுன்னு. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையிலே உட்காந்துக்கோங்க. பூஜை அறையிலே இதை செய்யுங்க. அப்படி சில பேர் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது, செய்ய எனக்கு மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா நீங்கள் செய்யுங்க. இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமத்தை வச்சேன். ஏன்னா மங்களகரமாக இருக்கணும். இப்போ அந்த வெற்றிலையோட அந்த காம்பை நுனி, அந்த காம்பை கண்டிப்பாக கிள்ளி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லுப்பு மேலே அந்த கல்லுப்பு மேலே இந்த வெற்றிலையே நம்ம ஒரு ரகசிய பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்டேயும் ஆனால் நான் இதை செஞ்சேன், இதனால தான் எனக்கு இந்த தங்கம் எனக்கு என்னால் மீட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் வந்து உங்கள் சொந்தக்காரவங்களோ உங்கள் அக்காவோ தங்கச்சோ யாரோ செய்யணும், நான் இதை செஞ்சேன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருந்ததுப்பா, அதை நான் செய்யலான் இருக்கேன், செய்ய போகிறேன் அப்படின்ற கூட சொல்லிடலாம். செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ற விஷயத்த சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த பரிகாரத்தை நான் பண்ணேன், இந்த கோயிலுக்கு நான் இதை பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன். எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, வேண்டுதலை வெளியில் சொன்னால் பலிக்காதுன்ற வார்த்தை எப்போலேருந்தே நம்ம காதில் விழுந்துட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெற்றிலை என்பது நல்ல வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். வெற்றிலையில் ஒரு சில பொருளை சேர்க்கும் பொழுது அங்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும். இப்போ அதில் என்ன நான் எழுதியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
அதுக்கு சிகப்பு கலர் பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிகப்பு தான் அந்த நல்ல திருத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த சிகப்பு என்பது. சரி, நகைகளை மீட்க வேண்டும். மீட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். எத்தனை பவுனு உங்ககிட்ட எத்தனை சவரன் வச்சுருக்கீங்களோ இல்லை பவுனுன்னு நாங்களாம் பவுனுன்னு சொல்லுவோம். எத்தனை பவுன் உங்கள் நகை அடகில் இருக்கோ அத்தனை பவுன் அதில் எழுதிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என் நகை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த துணி மேலே அந்த வெற்றிலையை வச்சுருங்க. அதுக்கு மேலே ₹1 நாணயத்தை வச்சுருங்க. அடுத்தது 5 கிராம்பு, அதுக்கு மேலே ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் என்பது உங்கள் நகையை சுலபமாக அதான் நம்ம செய்யதாங்க நல்லதே நடக்கும். அடுத்தது பச்சை கற்பூரத்துக்கு மேலே இன்னும் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாதை நம்ம பொடி அது எப்பயுமே ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும், கொஞ்சமாக தான் தருவாங்க. அதை கொஞ்சமாக லைட்டாக ஒரு குச்சால் இப்படி பண்ணிவிட்டு அதை அந்த விளக்கு துண்டு குச்சால் கூட கொஞ்சம் எடுத்து அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி நான் எப்படி சுருட்டுறனோ அதே மாதிரி அதை சுருட்டுங்க. சுருட்டிட்டு இதை என்ன பண்ணணும், மடித்து பூஜை அந்த அந்த கல்லுப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இதை வச்சுடுங்க. வச்சுட்டு 3 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ₹1 நாணயத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இந்த வெற்றிலை 3 நாளைக்குள்ளே ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம துணியில் சுற்றி வைக்கிறதுனால வாடாது வதங்காது. இந்த கல்லுப்பை மட்டும் எடுத்து தண்ணியில் கரைச்சிருங்க. மற்றதெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்யும் போதே உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும். அடிக்கடி நீங்கள் அதை செய்வீங்க. உங்களுடைய நகைகள் வீட்டுக்கு வந்து சேரும். அடகு வைத்த நகைகள் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா புது நகை வாங்கிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இது பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்திலே வைக்கலாம். பூஜை அறையில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.